நான் இன்றைக்கு உங்களுக்கு சீஸ் கேக் செய்து காட்ட போகிறேன். சீஸ் கேக்கு தேவையான பொருள் வந்து சீஸ் 500 கிராம், சீஸ் பட்டர் வந்து 60 கிராம், 2 முட்டை. இதுக்கு தேவையான ஸ்பைக்குலர் பிஸ்கெட் வந்து நான் நொறுக்கி ஏற்கனவே இந்த உடலால் இடித்து நொறுக்கி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பட்டரையும் போட்டு சேர்த்து தட்டில் போட்டு மற்ற தேவையான பொருள் வந்து பேக்கி, மற்றது லெமன் வந்து வேணும் உறைஞ்சி போட்டு போடுறதுக்கு, மற்ற கண்டன் மில்க், இது நெஸ்டோ டிம்பால், மற்றது இந்த பால் வந்து இது வந்து விட்டு செய்திங்கன்னா நல்லா இருக்கும். நான் செய்து காட்டுறேன் பாருங்க. மற்ற சீஸ் வந்து எல்லாம் ரெடியாகுது. மற்ற வேனிலா இதெல்லாம் தேவை. இதுக்கு தேவையான பொருள். இப்போ நாங்கள் வந்து இது ஓகே இடிச்சிட்டேன். இது காணும். இதுக்குள்ளே இந்த பட்டரை போட்டு சேர்க்க போகிறேன். பட்டரை போட்டு சேர்த்துட்டு அதுக்கு தட்டில் போட்டு ஒரு மணித்தியாலம் வந்து நாங்கள் அந்த ஊற விடணும். கொஞ்சம் ஊற விட்டாத்தான் அந்த கேக்கு வந்து ஊற்றேக்க நாங்கள் செய்து ஊற்றேக்க வந்து இந்த பவுடர் வந்து இதாக நிற்கும், உருக்கி பிடிச்சி கொண்டு நிற்கும். ஒரு மணித்தியாலம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லாட்டி கோன்சிலர் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணித்தியாலம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து செய்யலாம். இதுதான் நல்ல இதாக இருக்கும். இனி இதில் வந்து நாங்கள் அந்த தட்டில் போட்டு நாங்கள் வடிவை சேர்த்து போட்டு தான் இதை வந்து அது வந்து வடிவை சீரையில் சொன்னால் நாங்கள் இது எல்லாத்தையும் போட்டு அடித்து போட்டு பிடேக்கில் வந்து இந்த நான் வந்து செய்கிறது இந்த சீஸ்லாம் செய்கிறதான பாஸ்கரிலாம் செய்கிறேன். இதில் செய்து பாருங்க நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட். ஒரிஜினலாக சீஸ் கேக் செய்கிறேன்னு சொன்னால் இப்படித்தான் செய்வோம். இதுதான் உண்மையானது. இதில் கிரீம் பிரஸ் நார்மல் கிரீம் பிரஸ்ஸும் விடலாம். சிலர் இந்த இது ஒன்றும் டிம்பாலோ இது ஒன்றுமே விடுறதில்லை. நார்மலாக கேக்குன்னு சொன்னால் இதுதான் மெதேட்டு. இந்த மெதேட்டுலாம் இதுக்கு நாங்கள் வந்து இதை வந்து இப்போ கொட்ட போகிறோம். இதை இப்போ கொட்டி இதுக்குள்ள நாங்கள் என்ன போகிறோம், இந்த தட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் விட போகிறோம். ஃப்ரிட்ஜுக்கு வச்சு விட போகிறோம். பிறகுதான் நான் வந்து உங்களுக்கு செய்து போட்டு காட்டுறேன். ஆமாம்மா மாட்டோம். இல்லாட்டி கூடத்தை கூடாதான் இருக்கும். ஒரு மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சோம்னு சொன்னால் ஏமாந்து நல்ல இனி இந்த போனியால் பட்டர் வந்து முதலே கொஞ்சம் எடுத்துலாம் சமைச்சிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இல்லாட்டிக்கு இறுக்கமாக பட்டர் வந்து இறுக்கமாக இருந்தால் சீராகும். வச்சுட்டு மற்றது நாங்கள் செய்கிறோம் காட்டுறோம். கொஞ்சம் எடுக்கும். இதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் முதலே செய்து வைக்கணும். ஒரு நாளுக்குள்ள இல்லைன்னா டீப் ஃப்ரிட்ஜுக்கு இருந்தாலுமே ஓகே எங்களுக்கு. ஆமாம்மா ஆமாம் ஓகே. இதுதான் சரி. நாங்கள் இந்த மாதிரி நம்ம வடிவேன் லெவல் பண்ணி வச்சிருக்க வடிவேன் இருக்கா சைட்டு இருக்கா மாற்றி விடுவோம். ஓகே. இதை வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு அடுத்ததாக வந்து இதை நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறோமே. ஒரு மணிக்கு அளவு கட்டி ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா நீங்கள் அவனிலும் வைக்கலாம். அடுத்ததாக வந்து இதை வந்து நான் வந்து உரிச்சு போட போகிறேன். இப்போ இந்த சீஸ் தான் நான் போடுறேன். போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்தது இதில் காட்டுறேன்.